வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே என்னென்ன கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண நியூ லேண்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ லேண்ட் டென்யூர் சிஸ்டம், அதாவது லேண்ட் டென்யூர் சிஸ்டம்னா இப்போது லேண்ட் டேக்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஜமீன்தார்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு பெசன்ஸ் அண்ட் யார் ஃபார்மர்ஸ் இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா, அவங்கக்கிட்ட இருந்து லேண்ட் டேக்ஸஸை கலெக்ட் பண்ணி, அதாவது 1/11 போர்ஷன் வந்து டேக்ஸாக கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து 1% வந்து ஜமீன்தாருக்கும், ரிமைனிங் இருக்கிற 10% வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கும் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போது நார்மலாக ஒரு சில பெசன்ஸ்னால் இந்த டேக்ஸஸ்லாம் பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்டிங் டைமில் நல்ல காசு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜமீன்தார்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது அட்வான்சஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் வாங்கி நீங்கள் வந்து பயிரெலாம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்லாம் நல்லா பண்ணிவிட்டு அவங்களோட ஹார்வெஸ்டிங் டைமில் நான் உங்ககிட்ட இருந்து இதோட இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரிங்களா? ஸோ அதை நம்பிட்டு நம்ம பெசன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து அந்த அட்வான்சஸ் வாங்கி இவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க. பட் திரும்பவும் இவங்களால் அந்த டேக்ஸை பே பண்ணுறதுக்கே இவங்களுக்கு சரியாக போனதுனால திரும்பவும் இவங்களுக்கு அந்த அட்வான்ஸ் வாங்கினாங்க பார்த்துக்கிட்டிங்களா, அதுவும் ஏற்கனவே வாங்கின கடனையும் திருப்பி கட்ட முடியாத நிலைமை வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜமீன்தார்ஸ் எல்லாமே அந்த பெசன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸோட லேண்டை வந்து அவங்க பேருக்கு மாற்றி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட, அதாவது எப்படின்னா, இந்த லேண்ட் டென்யூர்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பெசன்ஸ் கிட்ட இருந்தும் அவங்களோட ஓனர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மூலயமா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லேண்ட் செல்லிங் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, இது வந்து ஒரு லீகல் மாதிரியே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் இருந்து தான் லேண்ட் செல்லிங், அதாவது ஃபார்மர்ஸ் அண்ட் பெசன்ஸோட லேண்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு ஆத்தரைஸ் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது மூலயமா ஜமீன்தார்ஸ் வந்து ரொம்பவே ஒரு லேண்ட் லார்ட்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஊரில் இருக்கிற எல்லா பெசன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் கிட்டையும் ஒரு அட்வான்சஸ் மாதிரி கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களோட இடங்களை எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைசி ஃபேர் பாலிசி. ஓகேங்களா? ஸோ லைசி ஃபேர் பாலிசி அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ன்றது கிரேட் பிரிட்டனில் ஆஃப்டர் 1750, அதாவது 1760s தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது மாடர்ன் இந்தியா, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில், ஓகேங்களா, ஸோ மாடர்ன் இந்தியா கிடையாது, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இது என்னென்னா, ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஃப்ரம் அன் அக்ரேரியன் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட் எக்கனாமி டு ஒன் டாமினேட்டட் பை இண்டஸ்ட்ரி அண்ட் மெஷின் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதாவது கைவினை கலைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் அதை பேஸ் பண்ணி இருக்கிற எக்கனாமியை, அந்த எக்கனாமியில் இருந்து, அதாவது இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு, ஓகேங்களா, ஸோ மெஷினரிஸ் ஓரியன்ட் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வர கூட்ஸை வந்து செல் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த சேஞ்சஸை தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்போ பிகன் ஆகுதுன்னா, பிரிட்டனில் 18th centuryயில் பிகன் ஆகிட்டு அங்கேருந்து தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதிகமானதுனால அவங்களோட மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பார்த்தாங்கன்னா, நம்ம இந்தியாவை வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லேசி ஃபேர். ஸோ ஃப்ரீ ட்ரேடு ஆர் லேசி ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ த பாலிசி ஆஃப் அலோவிங் ப்ரைவேட் பிஸ்னஸஸ் டு டெவலப் வித்தவுட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இப்போ லேசி ஃபேர்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, த பாலிசி ஆஃப் அலோவிங் ப்ரைவேட் பிஸ்னஸஸ் டு டெவலப் வித்தவுட் கவர்னிங் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி தாங்க ஆகிப்போச்சு. இப்போ இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட், அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் அந்த டைமில் கிங்ஸ்லாம் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் உள்ளே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அலோவ் பண்ணதுமே இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி மாதிரி தான் இருக்காங்க. இவங்களை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இவங்களோட ட்ரேட் பாலிசிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பர்சியூட் எ பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் ஆர் லேசி ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க.
ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலேருந்து காட்டன், ஜூட், ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓகேங்களா. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக ஓகேங்களா. ஸோ ஒரு கிளாத் மாதிரி மேக் பண்ணுறாங்க. அதை மேக் பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே வந்து ஃபினிஷ்டு கூட்ஸாக வந்து அதை விற்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. அதோட இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இந்தியாவில் இருந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அது வந்து ப்ரைஸஸ் ரொம்பவே குறைஞ்சி போயிடுது. அதுவும் எந்த டைம்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 1787 பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்மண்ட் கார்ட்ரைட் அப்படின்றவர் வந்து ஒரு அதாவது கிளாத்து நம்ம வந்து பின்னுவோம் பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ துணி நெய்யறது அதை தான் வந்து கிளாத் வீவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ த பவர் லூம் ரெவல்யூஷனைஸ்ட் ஓகேங்களா. ஸோ ரெவல்யூஷனைஸ்டு த ஸ்பீட் ஆஃப் க்ளாத் வீவிங், அதாவது அந்த பின்னல் ஆடைகள் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த கிளாத் வீவிங்கோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ பீக் டைமில் இருந்துச்சு. எந்த டைம்லனா 1787. அந்த டைமில் இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கைவினை கலைஞர்கள் தான், அதாவது ஹேண்ட்லூம்ஸ் கையாலே தைக்கிறவங்க தான் ஓகேங்களா. ஸோ தறியில் நெய்யறவங்க பார்த்துக்கிட்டிங்களா அதெல்லாம் கையாலே ரெடி பண்ணுறது. ஸோ இங்கிலாண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளில் கிட்டத்தட்ட 100-200 கிளாத்ஸ் வந்து நெய்யறாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அதிகபட்சம் ஒரு 5 கிளாத் தான் இது பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்தியனோட ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பிரிட்டிஷோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மக்கள் எல்லாருமே மேக்ஸிமம் விலை கம்மியாக இருக்கிறதா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதனால் வந்து இந்தியாவோட ஹேண்ட்லூம் கிளாத்ஸ்க்கான மார்க்கெட் சுத்தமாக போயிடுது ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ், ஸோ இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க கிளாத்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷில் இண்டிகோ அப்படின்ற ஒரு டைக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஓகேங்களா. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. அந்த பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ் அண்ட் பெசன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி சைன் பண்ண வைக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் அவங்க ஒன்ஸ் சைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட நிலத்தில் அந்த இண்டிகோ பிளான்ட்டை தவிர வேறு எந்த ஒரு க்ராப்பையும் கல்டிவேட் பண்ண முடியாது அண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இண்டிகோ பிளான்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது ஓகேங்களா. ஸோ காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா ஃபுட் கிரைன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபுட் கிரைன்ஸோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிறதுனால ஃபுட் ஸ்கேரிட்டி இந்தியாவில் அதிகமாகுது ஓகேங்களா. ஸோ ஃபுட் ஸ்கேர்சிட்டி இந்தியாவில் அதிகமாகுது. இதனால தான் வந்து அந்த இண்டிகோ ரிவோல்ட் ஓகேங்களா. ஸோ இண்டிகோ ரிவோல்ட்டுன்னு சொல்லிட்டு 1859-60 இந்தியன் பெசன்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து போராடுவாங்க. இதுக்கு ரெஸ்பான்சஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மர்ஸும் நிறைய இந்தியன் ஃபார்மர் டு த அப்ரெசிவ் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் ஓகேங்களா. சாரி, அந்த இண்டிகோ பிளான்டேஷன் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபார்மர்ஸ் எல்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இதுதான் அவங்களோட விலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க க்ரோ பண்ண சொல்கிறது அது வேறு அந்த கான்ட்ராக்ட் பேஸ்டு படி. பட் ஃபைனலாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ணி ஒரு டன் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்க்கெட் ப்ரைஸை விட இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து பிரிட்டிஷர்ஸ் பிளான்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா, அவங்க வந்து ரொம்ப கம்மியான சீப்பான விலையில தான் வாங்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா இவங்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் ரொம்பவே குறையுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களால அந்த லேண்ட் ரெவன்யூ டேக்ஸஸ் எல்லாம் பே பண்ண முடியல ஓகேங்களா. சாரி இவங்களால வந்து அந்த டேக்ஸஸ்லாம் பே பண்ண முடியல. இது மூலயமாவும் இவங்களோட லேண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ் அவங்க கைக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலது ஜமீன்தார்ஸ் கைக்கும் போயிடுது ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் வந்து 1859-60 இண்டிகோ ரிவோல்ட் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரிவோல்ட் அப்புறமா பெங்காலில் ஓகேங்களா, மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்தர்ன் பெங்காலில் அந்த இண்டிகோ பிளான்டேஷன் வந்து வித்ட்ரால் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபெமைன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு
எதனால் ஃபெமைன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவில் உருவாகுதுன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இண்டிகோ பிளான்டேஷனால் ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்துடுது. அதாவது ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் கல்டிவேட்டே பண்ணாததுனால ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்துடுது. அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்சூன் ஃபெயிலியர்ஸ்லாம் நிறையா வந்துடுது. ஸோ ஒன்ஸ் மான்சூன் ஃபெயிலியர் வந்தாவே அந்த இடத்த கண்டிப்பாக ஃபெமைன்ஸ் வந்து அட்டாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபெமைன்ஸ் வருது. பட் என்னதான் ஃபெமைன்ஸ் வந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த இரிகேஷன்ஸ் லேண்டெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்களா, அது அண்ட் லேண்ட் டேக்ஸஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 1770 அண்ட் 1900. ஓகேங்களா? ஸோ இந்த இயர்க்குள்ளே டோட்டலாக 25 மில்லியன்ஸ் இந்தியன்ஸ் வந்து செத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1770 1900. ஓகேங்களா? ஸோ 1900 இந்த இயர்க்குள்ளே மொத்தமாக 25 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வில்லியம் டிக்பை அப்படின்றவர் வந்து நம்ம மெட்ராஸ் டைம்ஸை வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஸோ வில்லியம் டிக்பைன்றவர் வந்து மெட்ராஸ் டைம்ஸ் நியூஸ்பேப்பர் ஆர் மேகசின்ஸ் ஆர் ஜேர்னல்ஸ் எது ஒன்றா இருக்கலாம், அதை வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து இவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 1793 1900 வரைக்கும் இந்த இயர்ஸ்க்குள்ளே டோட்டலாக 5 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்துருக்காங்க. அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இயர்ஸ்க்குள்ளே ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து 5 மில்லியன் பீப்புள் இறந்துருக்காங்க. அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷத்தில் எந்த வருஷம்னா 1900 பார்த்துக்கிட்டிங்கன்னா 19 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் மட்டும் இறந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 19 மில்லியன் பீப்புள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 10 வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் ஃபெமைனால் இறந்துருப்பாங்க. ஸோ ஒரிசாவில் ஃபெமைன் எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1866 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 1866 ஒரிசா ஃபெமைன் வந்துச்சு. பட் அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸை வந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் அந்த இந்தியன் பாவர்ட்டி இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதை பற்றி அவரோட லைஃப் லாங் இன்வெஸ்டிகேஷனை இந்த ஒரிசா ஃபெமைனுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரிசா ஃபெமைன் முடிஞ்சிருச்சு. அடுத்த 10 வருஷம் கழிச்சு, அதாவது மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 1876-78 இந்த 2 வருஷத்தில் என்ன நடக்குதுன்னா 2 சக்ஸசிவ் மான்சூன்ஸ் ஃபெயிலியர் நடக்குது. எந்த இடத்துனா மெட்ராஸ் பிரசிடென்சியில். ஓகேங்களா? ஸோ அப்போனா 2 வருஷமாக வந்து தொடர்ந்து மழையே பெய்யாததுனால 2 சக்ஸசிவ் மான்சூன் ஃபெயிலியர்னால ஃபெமைன் மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1876 1878 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வைஸ்ராயா யார் இருக்காங்கன்னா இந்த லிட்டன் அப்படின்ற ஒரு வைஸ்ராயாக இருக்கார். இவர் என்ன சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணுறாருனா ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இப்போ இந்த வைஸ்ராய் தவிர மீதி இருக்க பீப்புள்ஸ் அதர்ஸ் வேறு யார் ஒன்றா மக்களில் இருந்து ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு நல்ல டெசிஷன்ஸ் ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஒரு நல்ல டெசிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்தில் இந்த 1876-78 பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.5 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியில் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டென்ஷியோர்டு லேபர். ஓகேங்களா? ஸோ பிளான்டேஷன் கிராப்ஸ் இந்த இண்டிகோ பிளான்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அது கிராப்ஸ்லாம் நல்லா வளர்ந்ததுனால ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த பிளான்டேஷன் கிராப்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. என்னென்ன மாதிரியான கிராப்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஃபி, டீ, சுகர்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, இதெல்லாம் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸில் வரும். இது எங்கெங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எம்பையர் காலனிஸ் சச்சஸ் சிலோன், ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், ஃபிஜி, மலையா அண்டு கரிபியன் ஐலாண்ட், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரியான இடங்களில். ஸோ இந்த பிளான்டேஷன் கிராப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு நிறைய லேபர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1815 தஞ்சாவூர் கவர்னர் மெட்ராஸ் கவர்னருக்கு சிலோன் கவர்னர் ஒரு கேட்பார் என்னென்னா அவருக்கு வந்து கூலிஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கூலிஸை வந்து இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கூலிஸ் தான் வந்து இப்போ யாராக இருக்காங்கன்னா இந்த ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்துக்கிட்டிங்களா, அது வந்து இவங்க தான். ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் இந்த கூலிஸ் இவங்க தேவைப்படுற அளவுக்கு அனுப்பி வச்சாங்க. இவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இவங்களோட ஜென்ரேஷன்ஸ் ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸ் அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்ரீலங்காவில் ஒன்ஸ் வந்து அவங்க
சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்ளை பண்ணதுமே இவங்கெல்லாம் வந்து நான் சிட்டிசன்ஷிப் தானே, இவங்களெல்லாம் திரும்பி இங்கே அனுப்புறதுன்னு ஆயிடுச்சு. பட் அந்த பாலிசியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யார் யாரெல்லாம் ஸ்ரீலங்கா சிட்டிசன்ஷிப்புக்கு எலிஜிபிள் இல்லையோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதனால தான் வந்து இந்த கான்ட்ரவர்சி இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஆஃப் தஞ்சாவூர் இவங்களும் வந்து நிறைய போலீஸை சிலோனுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் 2 ஃபெமைன்ஸ் வந்திருக்கு. எப்போனா 1833 அண்ட் 43 வந்திருக்கு. அங்கே இருந்தோம் அப்போ அந்த டைமில் வந்து நிறைய லேபரர்ஸ் வந்து கூலிஸாக போயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த ரீஜியனுக்கு எவ்வளோ பீப்புள் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இந்த கூலிஸ் அண்ட் லேபரர்ஸோட அவுட் கோயிங் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எந்தெந்த நாட்டில் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓரியன்டெட்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்றது, ஸோ பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து செக்மெண்ட்டாக பிரிஞ்சு இருந்தது. மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸ் அண்ட் பிராமின்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க எஜுகேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும். இவங்க 2 பேர் மட்டும்தான் ஹையர் ரிலீஜியஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் நாலேஜஸை அக்வயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் மாதிரி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து சொசைட்டியில் ஒரு ஹையர் போஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரைஸ்ட் அண்ட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து பிராமின்ஸ் அண்ட் ஹிந்துஸாக தான் இருந்திருப்பாங்க. அதோட இவங்க வே ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அது வந்து எப்படி இருக்குன்னா வித்யாலயாஸ் அண்ட் சத்துஷ்பதிஸ் அப்படின்ற ஒரு செமினாரிஸில் தான் இவங்க படிச்சிருப்பாங்க. இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம். ஓகேங்களா. ஸோ இவங்களோட லாங்குவேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா சான்ஸ்கிரிட்டை தான் மெயினாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சான்ஸ்கிரிட்டை வந்து இவங்க ஒரு சாக்ரெட் லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சாக்ரெட் லாங்குவேஜாக அறிவிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராமின்ஸ்லாம் டெக்னிக்கல் நாலேஜஸாக எஸ்பெஷலி என்ன மாதிரியான நாலேஜஸ் இவங்க அக்வயர் பண்ணாங்கன்னா ஆர்கிடெக்சர், மெட்டலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இவங்க அக்வயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய இனோவேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து உமன்ஸ், லோயர் கேஸ்டஸ்லாம் வந்து எஜுகேஷன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெக்காலே சிஸ்டம், அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்றது வந்து உள்ளே வராங்க. ஓகேங்களா. ஸோ இது யார் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த மெக்கலே இருக்கார் பார்த்துக்கிட்டிங்களா, டிபி மெக்கலே, இவரோட ஹெட்டை வச்சு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி தான் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இந்தியாவுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து டிராஃப்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ இந்த மூலியமாக தான் இந்தியாவுக்குள்ளே வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது எப்போ பாஸ் பண்ணுறாங்க, அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்டை எப்போ பாஸ் பண்ணுறாங்கன்னா கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து 1835 பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த வருஷத்தில் 1857 3 யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ் இந்த 3 பிரசிடென்சிலையும் தனித்தனி யூனிவர்சிட்டிஸை 1857 ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா. அதோட இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு எஜுகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லாயலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் நினச்சாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெக்காலேவை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் யாருன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆஃப் கவர்னர் ஜெனரல்ஸ் கவுன்சில், அதாவது இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சிலோட ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மெம்பராக யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா மெக்காலேவை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ மெக்காலே இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி த ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போனா 1823 ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக இதை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டு கைட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆன் த மேட்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் மேட்டரை டீல் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதோட அவங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸில் படிக்க வேண்டிய லாங்குவேஜஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறதுக்காக இந்த ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத வந்து 1823 ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெக்காலேவோட தலைமையில் 2 குரூப்பாக பிரிகிறாங்க. யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரியன்டலிஸ்ட் குரூப், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஆஞ்சலிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த ஓரியன்டலிஸ்ட் என்னவா இது சொல்கிறாங்கன்னா வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆஞ்சலிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனை இங்கிலீஷில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா. சரிங்களா. ஸோ அதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சிஸ் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1835 ஒன்ஸ் அவர் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இவர் படிக்கிறார் பார்த்துக்கிட்டிங்களா, அந்த டிராஃப்ட் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ அது என்னென்னா இவர் வந்து மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. யாருன்னா மெக்கல்ல எழுதுவார் ஓகேங்களா. ஸோ அந்த டைமுக்கு தான் அந்த ஆக்டை பற்றி இவர் எழுதியிருப்பார் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆஞ்சலிஸ்ட் அவருங்க சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேஷனை இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி தான் இங்கே மெத்தடை கொண்டு வருவாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா be Indian in blood and color but English in taste, in opinion, in morals and in intellect ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இந்தியனாகவும் அது மட்டும் அதாவது உங்களோட கலர் அண்ட் பிளட்டு வந்து இந்தியனாக இருந்தாலும் நீங்கள் படித்ததுக்கப்புறமா உங்களோட ஒப்பீனியன் டேஸ்ட் அதாவது நம்மளோட எப்படி சொல்கிறது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கிலீஷ் ஓரியன்ட் மாதிரியான விஷயங்களை தான் செய்வீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆஞ்சலிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ ரோல் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்கள வந்து அந்த மிடில் கிளாஸஸ் இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா எஜுகேட்டட் பீப்புள்ஸை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா நியூ சோஷியல் கிளாஸஸாக க்ரியேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே யார் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா Indian trading and business communities, landlords, money lenders, English educated Indians employed in imperial subordinate services, lawyers and doctors. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ந்து தான் இந்த நியூ சோஷியல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உருவாக்குவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் யார் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த சோஷியல் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இந்தியா ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இவங்களாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், ஐஸ்வர்யா சந்திர வித்யாசாகர் இவங்களாம் கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள். நெக்ஸ்ட் இவங்க யாரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து ஐடியாஸ் ஆஃப் நேஷனலிசம்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, யாரை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ஸிமம் இந்த நேஷனலிசம் டெமோக்ரஸி சோஷியலிசம்லாம் யாரை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஜான் லாக்கி, ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மேசினி, கரிபால்டி, ரவுசியஸ், தாமஸ் பெயின், மார்க்ஸ் இவங்களோட ஐடியாஸ் எல்லாம் வச்சு ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே இவங்க வந்து ஒரு நேஷனலிசம் சோஷியலிசம் அண்ட் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரூ சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் மூலயமா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரைட் ஆஃப் ஃப்ரீ ப்ரெஸ், ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச், ரைட் ஆஃப் அசோசியேஷன் வேர் 3 inherent rights okay, so which their European counterparts held dear to their heart. ஓகே இந்த ரைட் ஆஃப் ஃப்ரீ ப்ரெஸ், ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் ரைட் ஆஃப் ஃப்ரீ அசோசியேஷன்ஸ் இதை வந்து இங்கிலீஷ் எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொஞ்சம் லிபரலாக கொஞ்சம் விடுறாங்க ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தது தான் நமக்கு வந்து இந்த சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷனரிஸ், ஸோ கிறிஸ்டியன் மிஷனரிஸை பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின்னா என்னென்னா மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மத கன்வெர்ட்டர் தான் ஓகேங்களா. ஸோ மத மாற்றம் பண்ணுற வைக்கிறது தான் இவங்களோட ஃபஸ்ட்டு எய்மாக இருந்துச்சு. இந்த ப்ராசெலிட்டைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா the action of attempting to convert someone from one religion belief or ஒப்பீனியன் டு அனதர் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம ஒரு ரிலீஜியன்லேருந்து இன்னொரு ரிலீஜியனை மாத்திரம் பார்த்துக்கிட்டிங்களா அந்த விஷயத்தை வந்து ப்ராசெலிட்டைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசெலிட்டைசிங் என்ன அட்டாக் பண்ணுதுன்னா பாலித்திசம் ஓகேங்களா. ஸோ இந்த பாலித்திசம் அப்படின்னா த ஆக்ட் ஆர் ஃபேக்ட் ஆஃப் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அப்படின்றது தான் இந்த பாலித்திசம் ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன கொண்டு வந்தாங்க இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மூலயமா. ஸோ இந்த கிறிஸ்டியன் மிஷனரி இவங்களோட மெயின் எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் கிறிஸ்டியனாக மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிராமின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய பீப்புள்ஸ் டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்ப்பாக நாங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன்ஸ் அண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது
விஷயத்த பார்த்துட்டு நம்ம இந்தியாவில் அதாவது எஜுகேட்டட் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ அவங்க வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸோட கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஏன் நம்மளே வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 19th centuryயில். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது 3 types ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ், ரெவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம சமாஜ் இருக்கும், பிரார்த்தனை சமாஜ் அண்டு அலிகர் மூமெண்ட்லாம் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் யார் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ்னால் ஆரிய சமாஜ் அண்டு தியோபந்த் மூமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா மிஷனரி, ஓகேங்களா. ஸோ ராமகிருஷ்ணா மிஷனரி. சோஷியல் மூமெண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோதிபா ஃபூலே பண்ணியிருப்பார், நாராயணகுரு, ஐயங்காளி, ராமலிங்க அடிகள், வைகுந்த சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த சமாஜஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமாஜ் அதோட இயர் அண்டு யார் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்றது இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மெமரிஸ் ஆஃப் 1857. ஸோ 1857 ரிவோல்ட் வந்து பிரிட்டிஷ் சப்ரஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ சப்ரஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர், அதாவது யாருன்னா கவர்னர் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி யாருன்னா இந்த எல்ஃபின்ஸ்டோன், ஓகேங்களா. ஸோ எல்ஃபின்ஸ்டோன் அப்படின்றவர் வந்து கவர்னர் ஆஃப் பிரசிடென்ஸ். அவர் வந்து யாருக்கு எழுதுறாருனா சர் ஜான் லாரன்ஸ் அப்படின்றவர், ஓகேங்களா. ஸோ இவர் யாருன்னா ஃபியூச்சர் வாய்ஸ்ராய் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. ஸோ 1864 இவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. எப்போனா அந்த ஜூன் அண்ட் செப்டம்பர் 1857 டெல்லியில் என்ன மாதிரி நடந்துச்சுன்றது வந்து ஒரு லெட்டரில் எழுதியிருப்பார். அதை கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதாவது நம்ம இந்தியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷஸ் பண்ணுறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸில் தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கும். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து இங்கிலாந்து லண்டனில் தான் நடக்கும். ஸோ இந்தியன்ஸ் வந்து இங்கே நல்லா படிச்சுட்டு இதோட வயசு பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 வயசாக இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமை ஏஜ் லிமிட் என்னவா இருந்துச்சுன்னா 21 இயர்ஸாக இருந்துச்சு. ஒன்ஸ் இந்தியன்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸை நிறைய கிளியர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே இதோட ஏஜ் லிமிட்டை வந்து குறைச்சிடுறாங்க. எவ்வளோவா குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 19, ஓகேங்களா. ஸோ 21லேருந்து 19 ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா இந்தியன்ஸ் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்றது இவங்களோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கு அப்புறமா இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் கோட் ஆஃப் கண்டக்ட்ஸை வந்து செட்டப் பண்ணுறாங்க. இது மூலயமா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறதா சொல்லி இதை பண்ணுவாங்க, செட்டப் பண்ணுவாங்க. எப்போனா 1870 இதை செட்டப் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1878 வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டிருப்பாங்க. இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் மெயினாக எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா இந்த ப்ரெஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்களா. அதாவது 1820 அந்த ரேஞ்சிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஓன் ஜேர்னல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எடிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ஓன் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்னால் மதர் டங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மூலயமா என்ன நடக்குதுன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் மக்களுக்கு ஈஸியாக போய் சேருது. அது சேரக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வராங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் யார் வைஸ்ராயாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட வைஸ்ராயாக இருக்காங்கன்னா லார்ட் ரிப்பன் தான் வந்து இந்தியாவோட வைஸ்ராயாக இருக்கார். அவரோட பீரியடில் தான் வந்து இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோல் ஆஃப் ப்ரெஸ், ஓகேங்களா. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், இந்தியாவில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து அவரோட ஓன் நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பத் கமுதி 1821 பெங்காலி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாரு. மிராதுல் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஷியன் லாங்குவேஜில் அப்டேட் பண்ணுறாரு, ஓகேங்களா. ஸோ இந்த மிராதுல் அக்பர் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா 1822 ரிலீஸ் பண்ணுறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் இன் பர்ஷியன், ஓகேங்களா. ஸோ பர்ஷியனில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஜேர்னல் பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா மிராதுல் அக்பர் அப்படின்றது எங்கன்னா கல்கட்டாவில் ரிலீஸ் பண்ணியிருப்பார், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சம்பத் கமுதி இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா இது வந்து 1821 ஒரு வீக்லியாக, ஓகேங்களா. ஸோ வீக்லி இன் பெங்காலி லாங்குவேஜில்
ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இவங்களோட மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோவா மக்கள்கிட்ட போய் சேரலை. ஓகேங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷோட ப்ரெஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஓரியன்டாக, அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லீடர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க நம்ம இந்தியன் நேஷ்னல் லீடர்ஸே நிறைய நியூஸ் பேப்பர்ஸை எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி இங்கே வந்து சர்டன் நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அம்ரித் பஜார், பட்ரிகா, த பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி ஹிந்து அண்ட் ஸ்வதேசி மித்ரன், இந்த மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ் யார் யார் எழுதுனாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அண்ட் அதோட லாங்குவேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரியன்டலிஸ்ட். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் சொல்கிறாங்க. யாரும் வில்லியம் ஜான்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர். இவங்க என்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்லேட்டட் ரிலீஜியஸ், நம்ம இந்தியாவில் இருக்க ரிலீஜியஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் லிட்ரேச்சர் டெக்ஸ்ட்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை சான்ஸ்கிரிட்டில் இருந்து பர்ஷியன், அரபிக் லாங்குவேஜஸில் இருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ சான்ஸ்கிரிட், பர்ஷியன், அரபிக் லாங்குவேஜஸில் இருந்த ரிலீஜியஸ் ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சர் டெக்ஸ்ட்டை வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ஓரியன்டலிஸ்ட் இருக்காங்க. அவங்க பேர் வந்து வில்லியம் ஜான்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ் அண்ட் மேக்ஸ் முல்லர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அரவிந்த் கோஷ் ஒரு லைன் சொல்லியிருப்பார், அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசோசியேஷன்ஸ். ஸோ இந்த அசோசியேஷன்ஸ் பார்த்தா இப்போ நமக்கு இந்த லெசன்ஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 26 February 1852 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 10th வந்து ஜஸ்ட் 1852 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு டேட்டோட சொல்லியிருக்காங்க. அப்போனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 26 February 1852 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து யார் இன்ஸ்பயர் பண்ணுறாங்கன்னா இந்த கஜுலா லக்ஷ்மண் அரசு அப்படின்றவர் இந்த ஃபவுண்டேஷனை இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு இவர் யாருன்னா ஒரு ப்ராமினன்ட் பிஸ்னஸ் மேன் இன் மெட்ராஸ் சிட்டி. ஓகேங்களா. ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 10th பார்த்துருப்போம். அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து என்னென்ன அசோசியேஷன்ஸ், இவங்களோட வேலை என்ன, ஃபஸ்ட்டு 1852 டிசம்பரில் இவங்க வந்து ஒரு பெட்டிஷனை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இட் பாயிண்டட் அவுட் தட் the Rayatwari and Zamindari system had thrown agriculture classes into deep distress. ஓகேங்களா. அந்த நியூ லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ்லாம் டேக்ஸஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்களா. இது வந்து அக்ரிகல்ச்சரல் பீப்புள்ஸை வந்து ரொம்பவே டீப் டிஸ்ட்ரெஸ்க்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட அந்த பெட்டிஷன்ஸ்லாம் 1853 மார்ச்சில் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. யாரோட அந்த டைமில் இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டியோட சேர்மனாக இருந்திருப்பாங்கன்னா ஹெச்டி சைமராக இருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து மெட்ராஸ்க்கு அக்டோபர் 1853 வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சேலம், கண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலியெல்லாம் விசிட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1853 வருது. அது மூலயமா என்ன ஆகுதுன்னா எம்என்ஏ, அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து அஜிடேஷன்ஸ்லாம் நிறையா கொண்டு வராங்க. எதுக்காகனா இந்த பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ் இன் இந்தியாவை வந்து டைரக்ட் க்ரௌன் ரூலுக்கு கீழே கொண்டு போகிறாங்க பார்த்துக்கிட்டிங்களா. அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ஸ் வந்து நிறைய அஜிடேஷன்ஸ், அதாவது ப்ராட்டஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லக்ஷ்மண் அரசு 1866 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1881 வந்து இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் முடிஞ்சு போயிடுது. ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் 1884 இங்கே மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா கூட ஜாயின்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா எப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா May 1884 வந்து ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதோட இனாகரல் மீட்டிங் என்றைக்கு இருந்துச்சுன்னா 16th May 1884 இருந்துச்சு. இது யாரெல்லாம் அட்டன் பண்ணிக்கிறாங்கன்னா சுப்பிரமணியம், அந்த ப்ராமினன்ட் லீடர்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா, அவங்க பார்த்து வச்சுக்கோங்க.
இது எதுக்காக, அதாவது அது இப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1884 மெட்ராஸ் மகாஜன சபா கூட ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இந்த மெட்ராஸ் மகாஜன சபா வந்து ஐஎன்சி கூட எப்போ ஜாயின் பண்ணுறாங்கன்னா, ஐஎன்சி வந்து 1885 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு செஷன் வந்து பாம்பேயில் வைக்கிறாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவில் இருக்க லீடர்ஸ்லாம் போயிட்டு ஐஎன்சி ஃபர்ஸ்ட் செஷனை அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஐஎன்சி அண்ட் மெட்ராஸ் மகாஜன சபா ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஐஎன்சி யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1885 சாரி அதுக்கு முன்னாடி நான் ஆக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1878 வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். 1883 பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்பர்ட் பில். இந்த இல்பர்ட் பில் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ யூரோப்பியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா. ஓகேங்களா. ஸோ இப்போ யூரோப்பியன்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற யூரோப்பியன்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜஸ் வந்து இந்தியன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இல்பர்ட் பில்லை 1883 பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ 1877 என்ன நடந்திருக்கு 75 சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ 1885 ஸோ இந்த இதனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் புக்கு பிடிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா அழகாக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்தெந்த பீரியட் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்தெந்த இயரில் எங்கெங்கே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பிக்சராக பார்த்தா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ டிசம்பர் 84 ஆலன் ஆக்டின் ஹியூம் இவர் யாருன்னா வந்து அதாவது இந்தியன் சிவில் சர்வீசஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிடுறாரு. ரிட்டையர் ஆகிட்டு 1884 தியோசபிக்கல் சொசைட்டி இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, மெட்ராஸில் தான் அது இருக்குது. ஓகேங்களா. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மெட்ராஸாக ஃபிக்ஸ் பண்ணதுனால அதை வந்து ப்ரிசைட் பண்ணுறாரு. யாருன்னா அதுக்கு ஒரு ஹெட் மாதிரி வந்து ப்ரிசைட் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் தான் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபார்மலாக ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அதன்படி தான் இந்த ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்ற ஒரு ஐடியா வந்து எமர்ஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே 28 டிசம்பர் 1885 பாம்பேயில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கொண்டு வந்திருப்பார். இவர் கூட யார் வந்து இன்னொரு கோ-ஃபவுண்டராக பார்க்குறாங்கன்னா WC பானர்ஜியை பார்க்குறாங்க. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா WC பானர்ஜியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. இவங்களோட மெயின் எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா மொத்த இந்தியன்ஸையும் ஒன்று சேர்க்கறது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு எய்மாக இருந்துச்சு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட அப்ஜெக்டிவ் அண்ட் டிமாண்ட்ஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அப்ஜெக்டிவ் அண்ட் டிமாண்ட்ஸ் கான்ஸ்டியூஷனல் வைஸ் என்னவா கேட்குறாங்கன்னா இந்தியன் ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ கவுன்சில் லெஜிஸ்லேச்சர்ஸில் இருக்காங்க பார்த்துட்டிங்களா, அதில் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எக்கனாமிக் வைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேண்ட் ரெவென்யூ அண்டு டேக்ஸஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருப்பாங்க. ஜமீன்தார்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் நிறையா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து சிஸ்டமை ஒழிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸாக போத் இங்கிலாந்து அண்டு இந்தியாவில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜுடிஷியல் வைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரியை வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1885 1915 வரைக்கும் மாட்ரேட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஏர்லி நேஷனலிஸ்ட்டை வந்து இந்த டைமில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ லாயர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸில் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மாட்ரேட்ஸ், அதாவது இவங்களோட மெயின் எய்ம் எப்படி இருந்துச்சுன்னா ப்ராட்டஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு நான் வயலன்ஸ் மூலயமா தான் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் மெமரேண்டம்ஸ் மூலயமா தான் இவங்களோட டிமாண்ட்ஸை பிரிட்டிஷ்க்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னொரு அதர் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுன்னு இருந்திருப்பாங்க. யார் தலைமையிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலகங்காதர திலக் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க பிபின் சந்திர பால், லாலா லஜபத் ராய் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வயலன்ஸ் மூலயமா பிரிட்டிஷ்கிட்ட பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ போராட்டம்லாம் நிறையா பண்ண ஆரம்பிப்பாங்க. 1897 பார்த்துக்கிட்டிங்கன்னா திலக் ஒரு லைன் சொல்லுவார், என்னென்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடக்கும். இந்த 1905க்கு அப்புறமா தான் நிறைய விஷயங்கள் நம்ம சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக எஜுகேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்வதேசி என்டர்பிரைனர்ஸ்
என்டர்பிரைஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளே உருவாக்கின பொருட்கள் மட்டும்தான் மக்கள் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் அண்டு யூஸ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸை வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அதோட ஃபாரின் கூட்ஸ், அதாவது பிரிட்டிஷ் கூட்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதெல்லாம் வந்து பைக்காட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த மாட்ரேட்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ 1885 வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் வராங்க. அப்போது அந்த ஜேர்னலிஸ்ட் யார் யார், அவங்களோட ப்ராமினென்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ தாதாபாய் நவரோஜி வந்து 2 ஜேர்னல்ஸ் எடிட் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ராஷ்டிரகுப்தர். சுரேந்திரநாத் பானர்ஜின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்காலி அப்படின்ற நியூஸ் பேப்பர் எடிட் பண்ணுறாரு. பாலகங்காதர திலக் வந்து கேசரி அண்ட் மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பண்ணுறாரு. ஸோ இந்த கேசரி வந்து இங்கிலீஷ்லேயும், மராத்தா வந்து மராட்டின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த லாங்குவேஜஸில் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஸ் வாஸ் யூஸ்டு டு ஜெனரேட் பப்ளிக் ஒப்பீனியன் அகேன்ஸ்ட் த அப்ரெசிவ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் காலோனியல் கவர்மெண்ட். இதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் ப்ரெஸ், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ்லாம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலகங்காதர திலக் அவரோட நியூஸ் பேப்பர்ஸ் மூலயமா நிறைய செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் காலோனியல் ரூலுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பீப்புளை சேர்த்துருப்பார். அதோட ஹி கால் ஃபார் அ நேஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் இம்பீரியல் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. சரிங்களா. ஸோ அதன்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா 27 ஜூலை 1897 பாலகங்காதர திலக்கை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எந்த செக்ஷனுக்கு கீழேனா அந்த இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு 1870 போடுறாங்க பார்த்துக்கிட்டிங்களா. இதுக்காக தான் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யாராவது செயல்பட்டால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் 124A வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாதாபாய் நவரோஜியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் நேஷ்னலிசம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் டவுன் கவுன்சில் டூரிங் 1870s எலெக்ட் பண்ண வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஹி வாஸ் எலெக்டட் டு த பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் டவுன் கவுன்சில் எந்த இயர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1870s. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1892 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எலெக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இவரை எலெக்ட் பண்ணுறாங்க. 1865-66 2 அசோசியேஷனை வந்து இவர் ஃபார்ம் பண்ணுறாரு. என்னென்னா இந்தியன் சொசைட்டி 1865 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1866 லண்டனில் இவர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து தாதாபாய் நவரோஜி 3 times பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன புக் எழுதியிருப்பாருன்னா பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 1901 எழுதியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் தியரியை இவர் சப்மிட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் வந்து அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான், வெல்பீயிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பட் இங்கிலாண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸை வந்து பிரிட்டிஷோட டெவலப்மெண்ட் அண்ட் வெல்பீயிங்காக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு இவர் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா. ஸோ 1835 72 வரைக்கும் ஆவரேஜாக 13 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ஒர்த் ஆஃப் கூட்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு வருஷம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதை இவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு வந்து நேம் ஆஃப் ஹோம் சார்ஜஸ் இவ்வளோதாங்க. சரிங்களா. ஸோ இவருக்கு வந்து 30 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் இயர் லாஸஸை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நேஷனலிசம் முடிஞ்சிருக்கும். இப்போ லார்ட் ரிப்பன், ஓகேங்களா. ஸோ லார்ட் லிண்டன், லார்ட் ரிப்பன் அந்த டைமில் என்னென்ன அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் இருந்திருக்கும். ஸோ லார்ட் லிட்டன் வந்து 1876 1880 வரைக்கும் இவரோட பீரியட். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து 1876-78 மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஃபெமைன் வந்துச்சா. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபெமைன் வந்ததுக்கப்புறமா 1880 ஃபர்ஸ்ட் ஃபெமைன் கமிஷன், ஓகேங்களா. ஸோ ஃபெமைன் கமிஷனை வந்து செட்டப் பண்ணுறாரு. யாரோட தலைமையிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சர் ரிச்சர்ட் ஸ்டார்ச்சி. ஓகேங்களா. ஸோ சார் ரிச்சர்ட் ஸ்டார்ச்சி, STRACHY. ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ச்சி. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1883 ஃபெமைன் கோடு கேம் இன்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ 1883 ஃபெமைன் கோடுன்னு சொல்லிட்டு கேம் ஃபோர்ஸ்க்கு வருது. 1878 வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டை ரிலீஸ் பண்ணுறாரு. 1878 ஆர்ம்ஸ் ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து
லார்ட் லிட்டன். இன்னொன்று மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 1878 ஸ்டாட்யூட்டரி சிவில் சர்வீசஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருன்னா லார்ட் ரிப்பன். இவரோட பீரியட் என்னென்னா 1880 1884 வரைக்கும். சரிங்களா. ஸோ இவர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கிளாட்ஸ்டோன் அப்படின்றவர் தான் இந்த லார்ட் ரிப்பனை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. 1882 வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ 1878 போட்ட வெர்னாகுலர் ஆக்டை யார் வந்து லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா லார்ட் ரிப்பன் லிஃப்ட் பண்ணுறாரு. எப்போனா 1882. ஓகேங்களா. ஸோ 1881 ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஆக்டை வந்து கொண்டு வராரு. எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லேபர் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ 1882 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 1884 இல்பர்ட் பில் அஜிடேஷன் வருது. அதாவது 1883 இல்பர்ட் பில் பாஸ் பண்ணுவாங்க. 1884 இல்பர்ட் பில் அஜிடேஷன் ப்ராட்டஸ்ட் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 1882 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால தான் லார்ட் ரிப்பன் ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1882 எஜுகேஷன் கமிஷன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் சர் வில்லியம் ஹண்டர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹண்டர் கமிஷன்னு சொல்லுவாங்க. ஹண்டர் கமிஷன் வந்து ரெண்டு வருங்க. இப்போது 1882 எஜுகேஷனுக்காக இன்னொரு ஹண்டர் கமிஷன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாலியன் வாலாபாக் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அதை வந்து விசாரிக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்பர்ட் பில் அஜிடேஷன் 1883 1884 வரைக்கும் நடக்கும். இது வந்து எதுக்காகனா டு அபாலிஷ் டிஸ்கிரிமினேஷன் இன் ஜுடிஷியரி. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் பாப்புலர் வைஸ்ராய் யாருன்னா லார்ட் ரிப்பன். அவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிப்பன் த குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒருத்தர் இருக்கார் லார்ட் கர்சன். 1899 கல்கட்டா கார்ப்பரேஷன் ஆக்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். 1902 எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருப்பார். 1902 போலீஸ் அண்ட் மிலிட்டரி ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்திருப்பார். போலீஸ் கமிஷன் 1902 செட்டப் பண்ணியிருப்பார் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசர். ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1904 இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து அவங்களோட வைஸ்ராய்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கோம். நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.